இந்த பூமியில ஏசப்பா மனுஷங்களை உண்டாக்கினதற்காக ரொம்ப மனஸ்தாபப்பட்டாராங்க. ஏன் அப்படின்னா மனுஷர்கள்லாம் பொல்லாங்கான காரியங்களை செய்து பாவமான சிந்தனையோட இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு மத்தியில நோவாவுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைச்சிச்சுங்க. ஏன் அப்படின்னா நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாரு. அப்போ நோவாவிடத்துல ஏசப்பா சொல்றாங்க, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, இந்த மனுஷ கூட்டத்தின் மத்தியில உன்னை நீதிமானாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மாத்திரம் உன்னோட குடும்பத்தையும் நான் காக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேழைக்குள்ள நோவாவையும் நோவா குடும்பத்தினரையும் வச்சு மற்றவர்களை தேவன் ஜலத்தினால அழித்துறாருங்க. இந்த ஒரு வேதத்தின் வரலாறுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நோவாவை போல நம்ம தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் தேவ உறவுல இருக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவதாக தேவன் நோவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறாருங்க, நீ நீதிமானா இருந்த அப்படின்னு. அப்போ தேவன் நம்மளை குறித்தும் சாட்சி இந்த பூமியில கொடுக்கணும். மூணாவதாக நோவா குடும்பத்தார நீதிமான் என்று தேவன் சொல்லல. அப்போ நோவாவின் நிமித்தமாக அவங்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்மளுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம தேவனோடு பிரியமா இருந்தா, தேவனோட சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தா, தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவர்களாக இருந்தா நம்மளுடைய வம்சங்களும் நம்மளுடைய தலைமுறைகளும் ஆசீர்வாதமாக இருக்குங்க. அதனால இந்த வேத வரலாற்றின்படி நம்மளும் வாழ்ந்தோம் அப்படின்னா, தேவனோட சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமா இருக்குங்க.